சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். உண்மையாவே ஸ்ரீதானா அவரு அப்படிங்கறதா சார் இப்ப ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வியா இருக்கு. நல்ல நடிகர், நல்ல மனிதர், அவர் நல்ல யங்ஸ்டர்ஸ், ரொம்ப துருதுருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் 23க்கு அப்புறமேல் இந்த 2 இயர்ஸ் அவர் எங்கே போனாங்க தெரியல. வேற ஒரு விஷயம், அவர் கொஞ்சம் டிப்ரெஷனில் ஆகி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது தகவல் வருது. 2 வருஷமாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கார். பட் எங்கே இருக்கார், எந்த ஊரில் இருக்கார், எந்த வீட்டில் இருக்காருன்னே தெரியல. இப்போ அவங்க சிஸ்டர்லேருந்து ஃபேமிலிலேருந்து அவர் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கே இருக்கார் என்னன்னு தெரியாதனால அவர் கண்டே பிடிக்க முடியல. மொபைல் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, பட் அவர் இந்த எந்த மொபைலுமே அட்டன் பண்ண மாட்டேங்க. இப்போ யாராவது மொபைலில் அட்டன் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே இருக்கார், இந்த பிளேஸில் இருக்கார் அப்படின்னு. இப்போ என்னென்னா அடுத்த கட்டம் என்ன போவாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது. இருகப்பட்டில இவருக்கான சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது, அதனாலேயே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சாரார் சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? இல்லை, அவங்க என்ன பெரிய சம்பளம்லாம் ஒன்று வாங்கல இல்லைங்க. கோடிகளில் வாங்கினவனா நம்ம வந்து சொல்லலாம், அதை பாக்கி இருக்காதுன்னு சொல்லலாம். லட்சங்களில் வாங்கினவர் தான். பட் அந்த கம்பெனிலேயே அவங்க நல்லா. பட் இவர் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வரும்னு நினச்சவர் வந்து வர முடியல. அதனால இவர் கொஞ்சம் ட்ரக்கெட்டில் போய் லாக் ஆகிற மாதிரி தான் தோணுது, தகவல் வருது. ஏன்னா பிக் பாஸ்லேயே பார்த்தீங்க அப்போ ஸோ ஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முன்னாடி போய் நின்று இருக்கணும்ல. பாப்பா உனக்கு வேலையே இல்லைனாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ என் படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுன்னு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறைய முன்வைக்கப்படுது. இல்லை, இப்போ தானே எல்லாருக்குமே தெரிய வருது ஸ்ரீ இப்படி இருக்காத விஷயம். இப்போ ரெண்டு 3 நாளாக தான் தெரிய வருது எல்லாருக்குமே. ஸோ லோகேஷ்க்கும் இப்போ தான் தெரிய வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்காரு. கூலிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீ அவர்களுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குல்ல நினைக்கிறேன் சார். அதாவது தன்னை மறந்து செய்கிற வேலை தான் அவர் பண்ணுறதுன்றது எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்டடி மைண்டாக இருந்தால் இந்த அளவுக்கு வீடியோலாம் விடமாட்டாங்க, இன்ஸ்டால் விடமாட்டாங்க. பட் நீங்கள் இதெல்லாம் அவர் ஸ்ரீயை கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் பண்ணி மெடிசன் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா ஐயோ நான் பண்ணவே இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவார். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு, வெங்கி சார் தான். இவர்கிட்ட சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நேத்துன்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து இந்த ஸ்ரீ அப்படிங்கிறவரை பத்தி அதிகமா சோஷியல் மீடியாஸ்ல பாக்குறோம் சார். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா என்னவா இருக்குன்னா, இது உண்மையாவே ஸ்ரீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உண்மையாவே ஸ்ரீ தானா அவரு அப்படிங்கிறதா சார் இப்ப ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வியா இருக்கு. நல்ல நடிகர், நல்ல மனிதர், அவர் நல்ல யங்ஸ்டர்ஸ், ரொம்ப துருதுருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் 23க்கு அப்புறமேல் இந்த 2 இயர்ஸ் அவர் எங்கே போனாங்க தெரியல. வேற ஒரு விஷயம், பட் திடீர்னு எஸ்கேப் பண்ணார், எங்கே போனான்னு தெரியல. அப்படி படும்போது இப்படி ஒரு இன்ஸ்டாவில் வரும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் வருது, ஓ அந்த ஸ்ரீ இருக்காது. ஏன்னா ஒரு குட் பேர்சன் அவர். ஸோ எல்லா டேலண்ட்டும் உள்ளவர், அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணவர். ஆக்சுவலாக அடுத்து வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ்லேயும் போனார், ட்ராவல் பண்ணார். அதனால் இது ஸ்ரீதானு ஒரு டவுட் உங்களுக்கு வந்து மாதிரி எல்லாருக்கும் வந்து எனக்கும் வந்தது. பட் அதில் விசாரிக்கும் போது ஸ்ரீதான் அப்படிங்கிற தகவலும் வந்தது, தெளிவாக வந்தது. அவர் கொஞ்சம் டிப்ரெஷனில் ஆகி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. 2 வருஷமாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கார் அவர். பட் எங்கே இருக்கார், எந்த ஊரில் இருக்கார், எந்த வீட்டில் இருக்காருன்னே தெரியல. அவருடைய இந்த பிளேஸ்லாம் நம்ம இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்காது. ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு ரொம்ப லோவான ஒரு பிளேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்வைக்குது. பட் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்தால் தான் என்ன சொல்லி நம்ம வந்து பக்கா டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியலனாலும் அவருடைய உற்றார் உறவினர்கள்னு அவங்களோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்களே சார், அவங்களாலையுமே கண்டுபிடிக்க முடியாததா ஒன்றதான் இருக்குது. அதான் சொல்கிறீங்களா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருகப்பட்டதா லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணி பண்ணாங்க. ட்ரீம் வாரியரில் எஸ்ஆர் பிரபு அவங்க குரூப்பில் தான் இருந்தாங்க. பட் நல்ல பேசன் கம்பெனி நல்லா கவனிச்சிட்டாங்க அவரை. ஸ்ரீக்கு வந்து அவங்க கம்பெனியில் ஒரு ஆள் மாதிரி தான் ட்ராவல் பண்ணாங்க. அவர் என்ன தேவையிலோ கம்பெனி கொடுத்தது. பட் அவங்களுடைய கதை இலாக்காவிலையும் வந்து ஸ்ரீ ஒரு அங்கமாக இருந்தார். எஸ்ஆர் பிரபு சார் எப்படி கதை கேட்டு பண்ணுறாங்களோ
அந்த பொசிஷனில் இவரும் இருந்தார். ஸோ அந்தளவுக்கு அவரோட தம்பி மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. பட் வெல் டுடோவாக நல்லா தான் இருந்தார். அதில் பல பேர் கதை சொல்கிறது இவர் செலக்ட் பண்ணி இவர் எஸ்ஆர் பிரபு சார் சொல்கிற ரேஞ்சில் இருந்தாங்க அதை. பட் திடீர்னு அங்கேருந்து இருகப்பட்டு முடிச்சுட்டு 23க்கு அப்புறமேல பார்த்தா ஆள் திடீர்னு எஸ்கேப். எங்கே போனார்னே தெரியல. அவங்க வீட்லேயே சொல்லிட்டு போகல. இப்போ அவங்க சிஸ்டர்லேருந்து ஃபேமிலிலேருந்து அவரை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கே இருக்கார் என்னன்னு தெரியாதனால அவர் கண்டே பிடிக்க முடியல. மொபைல் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் இந்த எந்த மொபைலுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறார். இப்போ யாராவது மொபைலில் அட்டன் பண்ணாங்கன்னா நமக்கு தெரிய வரும் இங்கே இருக்கார், இந்த பிளேஸில் இருக்கார் அப்படின்னு. இப்போ என்னென்னா அடுத்த கட்டம் என்ன போவாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது போய் அவர் எங்கே இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணி பண்ணுனா பட் அவர் அந்த பிளேஸ் தெரியும், அவரை வந்து ரெக்கவரி பண்ணி எல்லாம் கொண்டு வரலாங்கிறது என்னுடைய கருத்து. பட் எல்லா ஃபேமிலிக்குமே இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்கே இருக்கான்னு தெரியல, டோட்டலாக தெரியல. இப்போ லாஸ்ட்டாக வந்து அவருடைய இருகப்பற்று அப்படிங்கிற படமுமே அவருக்கான ஒரு பெரிய ஐடென்டிஃபையை கொடுத்துருந்தது சார். அதுக்கப்புறமுமே அடுத்தடுத்த படங்களை நடிச்சிருந்தாரு. ஆனால் அவருக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டு இருந்ததா அவரே ஃபீல் பண்ணியிருக்கிறதாவுமே ஒரு சில பேர் சொல்கிறத கேட்க முடியுதுல்ல சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, சினிமா வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டு. ஜெயிக்கணும்னு நினச்சி வர்றவங்க அந்த வெற்றிக்கான ஒரு பார்டரை இதை தொட முடியலைங்கும் போது கொஞ்சம் வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. இல்லை, என்னோட தெரிஞ்ச சில டைரக்டரே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹிட் படம் கொடுத்தவங்க திடீர்னு அடுத்த படம் சரியாக வந்து கொடுக்க முடியல பண்ணும்போதே கொஞ்சம் இந்த மைண்ட் டிப்ரெஷன் ஆனானுங்க. பட் ஸ்ரீ வந்து ஃபஸ்ட்டு படம் வழக்கு என் பைலட்டிங்கில் இருத்தும் போது பாலாஜி சக்திவேல் தான் டைரக்ட் பண்ணார். பாலாஜி சக்திவேல் நானும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேருமே. அந்த ஷூட்டிங்லாம் ஸ்ரீயை நான் பார்த்துருக்கேன். அவரோட பழகிருக்கேன், பேசியிருக்கேன். நல்ல வெரி நைஸ் பர்சன், நல்ல டைப் அவர் ஸ்ரீ. பட் அடுத்தடுத்து அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்லிஸ்ட் தான். அது வழக்கேன் பயனட்டிங்கிலே வந்து நல்லா பேசப்பட்ட படம், அவார்டு வாங்கின படம் ஸ்ரீ யாருன்னா வந்து ஐடி பண்ண படம். அதுக்கு முன்னாடி கணக்கான சீரியல் பண்ணார். பட் அது 3 நல்லா ஃபோக்கஸ் ஆனார். அப்புறம் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணார், மிஸ்கின். ஸோ அதுலேயும் நல்ல கேரக்டர் பண்ணார். ஒரு வில்லம்பு பண்ணாங்க. ஸோ மிகப்பெரிய பிரேக்குன்னு பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜுடைய ஃபஸ்ட்டு படம் அவர் டைரக்ஷனில் ஸ்ரீ தான் ஹீரோ. சந்தீப் கிஷன் ஒன்று, ஸ்ரீ ஒன்று ஹீரோ. படம் மிகப்பெரிய ஹிட். பட் என்னென்னா அவர் பண்ண படங்களே லிமிட்டட் தான். மிஞ்சி பண்ண ஒரு 10 படம் வரையும் தான் பண்ணியிருப்பார். அதில் ஒரு 5-6 படமே நல்ல ஹிட்லிஸ்ட்டு தான். பட் ஆனால் அந்த அந்த ஒரு மாஸ் ஹீரோன்னு ஒரு லுக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லுக் அவர்கிட்ட இல்லை. அதனால் அந்த ரேஞ்ச் அவரால் போக முடியல. அதுவும் ஒரு காரணம். பட் இருக்கப்பட்டில் அவருக்கு எபிசோட் நல்ல வந்து கேரக்டர் தான் கிடச்சிது, அதையும் பண்ணார். பட் மேபி சினிமாவில் சில நேரங்களில் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எங்கேயாவது கொண்டு போய் மனுஷன் தள்ளி விடும். அப்போ தான் அவருடைய நண்பர்களோ ஃபேமிலியோ இந்த சர்க்கிள் வந்து அவங்களுக்கு சின்ன அட்வைஸ்லாம் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்கனால் அவர் கொஞ்சம் சேஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னா இன்றைக்கி இருக்க நிலைமை தான். இதுக்கு உள்ள ஆக்டர்ஸ் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். மனோரமா ஆட்சியுடைய மகன் பூபதி, அவர் ஹீரோ ஆனார். பட் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அவர்னால. மனோரமா ஆட்சி கொடிக்கட்டி பிறந்தாங்க. அவருடைய பையன் சைன் பண்ண முடியல. அவர் இந்த ட்ரக் அடியில் போய் லாக் ஆனார். அப்புறம் நம்ம நாகேஷ் சாருடைய அவர் சன் ஆனந்த் பாபு, அவர் ஹீரோவான சில்லுஜிபிடி படமாக கொடுத்தார். பட் அந்த ரேஞ்சு போக முடியல. அவரு ட்ரக் அடிக்ட்டுக்கு போனார். அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கிட்டு நம்ம ரகுவரன் சார், அவர் மாதிரி இன்றைக்கி வரைக்கும் வில்லன் ரைட்ஸில் யாருமே கிடையாது. ஸோ அவரு ட்ரக் அடியில் போய் லாக் ஆனார். அப்புறம் அதுலேருந்து எல்லாம் மீண்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன். ரகுவரன் சார், ஆனந்த் பாபுலாம் மீண்டு வந்தாங்க. பூபதி சார் மட்டும் இப்போ இல்லை, ரகுவரன் சார் இல்லை. அப்புறம் மனோஜ் எடுத்துங்க, பாரதி ராஜா சார். ஸோ அவரு சைன் பண்ண முடியல. ஸோ அவரு ட்ரக் அடியில் போய் லாக் ஆனார். இல்லை, சினிமா அதுதான் நம்மளுடைய முழுமை, வேறு எந்த தொழிலுமே தெரியாதுன்னு சொல்லி உள்ளே வரவங்க ஜெயிக்க முடியலைங்கும் போது இங்கே ட்ரக் அடிக்ட்லையோ எதுலேயோ ஒரு டிப்ரெஷனில் போய் லாக் ஆகிறாங்க. பட் ஆகடாமல் பார்த்துக்கணும். இருகப்பட்டில் இவருக்கான சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனாலேயே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சாரார் சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க என்ன பெரிய சம்பளம்லாம் ஒன்று வாங்கலை இல்லைங்க. கோடிகளில் வாங்கினா வேணால் நம்ம வந்து சொல்லலாம், அதை பாக்கி இருக்காதுன்னு சொல்லலாம். லட்சங்களில் வாங்கினவர் தான். பட் அந்த கம்பெனிலேயே அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு இப்போ சொன்னேன் இல்லைங்களா. அது மாதிரி அது இப்போ பிரபு சார்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு ஆள் இருந்தார். பட் சம்பளம்லாம் பெரிய அளவெல்லாம் ஒன்றும் பாக்கிலாம் கிடையாது, என்னை பொறுத்த மட்டும் கிடையாது தான் அது. பட் அது ஒரு காரணமாக பேசப்படுது, அது ஒரு காரணமாக பேசப்படுது. பல காரணங்கள் அது ஒன்று இருக்குது. பட் மேபி அதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை. பட் இவர் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வரணும்னு நினச்சவர் வந்து வர முடியல. அதனால இவர் இந்த ட்ரக் அடியில் போய் லாக் ஆகிற மாதிரி தான் தோணுது. அப்படியே தகவல் வருது. ஏன்னா பிக் பாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனவர் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க முடியல அவர்னால. நான் பிறப்புறேன், என்னை அமுச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாக டென்ஷன் ஆகி தான் அவர் வெளியில் வந்தார். அப்போயாவது வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க எல்லா பேருமே. ஸோ அவங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ எதுக்காக வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்தில் இருந்திருந்தால் அவர் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் மேபி இதுதான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமா
அப்படிங்கிறத இப்போ ஸ்ரீயை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியும். பட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கெலாம் நிறைய மெடிசின்ஸ்லாம் இருக்குது. அப்படி போய் லாக் ஆயிருந்தாங்கன்னா வந்து இந்த கவுன்சிலிங் கொடுத்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து மீண்டும் ஒரு ஆக்டர்ஸை கொண்டு போயிடலாம். பெரிய விஷயம் கிடையாது தான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்பேன். என்னங்கிறத இது சம்பளம் வாக்கி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய காரணம் இல்லைங்கிறத சொல்லுவேன். இப்ப நிறைய பேருமே வந்து லோகேஷ் கனகராஜ் பக்கம் திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு. அவருக்கு வாழ்க்கை கொடுத்ததுன்னா மாநகரம் படம். ஸோ அந்த படத்துல இவருடைய ஒரு கேரக்டருமே வந்து அந்த படத்தோட ஒரு பெரிய ஹிட்டா அமைஞ்சிருந்தது. ஸோ ஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முன்னாடி போய் நின்று இருக்கணும்ல. வாப்பா, உனக்கு வேலையே இல்லைனாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ என் படத்தை ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுன்னு அவர் சப்போர்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி இப்ப நிறைய முன்வைக்கப்படுது சார். இல்லை, இப்போ தானே எல்லாருக்குமே தெரிய வருது ஸ்ரீ இப்படி இருக்காங்கிற விஷயம். இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் தெரிய வருது எல்லாருக்குமே. ஸோ லோகேஷ்க்கும் இப்போ தான் தெரிய வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் பிஸி ஷெட்யூலில் இருக்கார். இப்போ கூலிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போகுது. இப்போ நம்ம யாரையுமே போய் இதில் வந்து காரணம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு அதாவது ஸ்ரீயோட நிலைமை யார் காரணம் அப்படின்னு யாரும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அது அவருக்கு ஒரு ஏற்படுத்திட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். அது நம்ம லோகேஷ் போய் உடனே நீ போய் கூட்டான்னு இப்போ எங்கேயும் கூப்பிட்டு வருவார். இப்போ அவரும் தேடணும். இப்போ இவங்க பேரண்ட்ஸோ இவங்க சிஸ்டரோ இப்போல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஆர் பிரபு சாரும் ட்வீட் போட்டிருக்காரு, அவரும் நான் வந்து எல்லாம் தேடிட்டு இருக்கோம், பட் ஃபோன் எடுக்கல, எடுத்துக்கு அப்புறம் கொண்டு வருவோம், எல்லா பேருமே ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு என்ன வழியோ அதை நீ ப்ரே பண்ணுறது மாதிரி அவரும் சொல்கிறாரு. லொக்கேஷன் கிட்டத்தட்ட அதுதான் இப்போ பேசுவாங்க. கண்டிப்பாக அவரும் ட்ரை பண்ணியிருப்பார். இப்போ 2 நாள் இப்போ நேற்று தகவல் போயிருக்கும், அவர் ட்ரை பண்ணியிருப்பார். மேபி அவர் ஃபோன் எடுக்கல இல்லையா, எடுத்தாருன்னா அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு லோகேஷோ எஸ்ஆர் பூர்வோ யாராக இருந்தாலும் ஸ்ரீ இப்போ கூட்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் லோகேஷை நம்ம ஒரு டாட் வைக்கிறதுன்றது எனக்கு அவள் உடன்பாடு இல்லை. அதில் ஆனால் ஸ்ரீ அவர்களுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குல்ல நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது. முக்கியமாக அவருடைய சட்டை இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் இவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, இவருக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது, இவரை போய் இப்படி பேசுகிறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? இல்லை இவர் ஸ்ரீ அவர்கள் இவ்வளோ தப்பான வழியில் போய்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வருது இல்லை? இல்லை, அதுதான். அதாவது தன்னை மறந்து செய்கிற வேலை தான் அவர் பண்ணுறதுன்றது எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்டடி மைண்டாக இருந்தால் இந்த அளவுக்கு வீடியோலாம் விடமாட்டாங்க, இன்ஸ்டால் விடமாட்டாங்க. பட் நீங்கள் இதெல்லாம் அவர் ஸ்ரீயை கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் பண்ணி மெடிசன் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா ஐயோ நான் பண்ணவே இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா அவருடைய மனநிலை ரொம்ப இப்போ ஓரளவு ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கார். பார்த்தாலே தெரியுது, அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாலே தெரியுது. எல்லா பேரும் பார்த்துருப்பாங்க இன்ஸ்டால் அவர்த. ஸோ அவர் பண்ணுறது அவருக்கே தெரியாமல் பண்ணுறார். அப்படிங்கும் போது அவருடைய ஸ்டடி மைண்ட் இல்லை. ஒருவேளை இப்போ ட்ரக் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. வேற எடுத்திருந்தா அந்த ட்ரக்கு தான் இப்போ அவர் வந்து ஆப்ரேட் பண்ணும். அது சொல்கிறதா இவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ மேபி அதுலேருந்து வெளியில் வரணும். அப்படிங்கும்போது வந்து இப்போ சில பேருடைய கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நீங்கள் பண்ணுங்க, அதனால தான் நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மேபி இதை பார்க்குறது கஷ்டமாக இருக்குல்ல, இந்த ஷேட் படாமல் இந்த பேர் பாட்டில் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போன்லாம் தெரிகிற அளவுக்கு போது இப்படி பார்த்த ஸ்ரீ இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெரி நைஸ் பண்ணது, அதாவது ரொம்ப சாஃப்ட் கார்னர். அவர் யார்ட்டையும் அவ்வளோ பெருசாலாம் பேச மாட்டார். இன்டர்வியூலாம் கொடுத்து நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மைல்டாக அவர் பாட்டு ரொம்ப காமாக சாஃப்டாக பேசக்கூடியவர். அவர் ஃபேஸே ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்த ஒரு ஸ்ரீயை வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது எல்லாருமே கஷ்டமாக எனக்கே கஷ்டமாக இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது. அது மேபி அவருடைய கண்ட்ரோல் மிஸ் ஆகி தான் பண்ணிகிட்ருக்கார். இந்த அந்த வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். நான் அப்படி தான் தெரியுது, பாட்டு பாடுறது, அந்த ஹேர் ஸ்டைல் இது பண்ணுறது. நான் 1 இயராக வந்து நான் ஹேர் ஸ்டைலை வளர்த்துட்டு ரூம் ஏங்க ஒரு நாள் ஒரு ரூமில் இருந்து 24 ஹவர்ஸ்லேயே நமக்கு மறுநாள் எங்கேயாவது வெளியில் போகணும் எல்லாருக்குமே. இப்போ 1 இயர் மேலே ஒரே ரூமில் உட்காந்துட்டு ஒரு மனுஷன் இருந்தாருன்னா அது என்ன ஆகும்? டோட்டலாக இருக்க மைண்ட் வந்து அப்படி கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாவது கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக கூட்டுறது வாய்ப்பு இருக்கும். எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன ஒன்று இப்போ தோணுது அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கார். அது எந்த வீடுன்னு தெரியல, சுமாரான ஒரு வீட்டில் இருக்கார். பட் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமேல அங்கே இருக்கிற பக்கத்து வீடு, எதிரி வீடு, இந்த வீடு எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்ரீனே தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. யாரோ ஒருத்தன் வந்து இருக்கிறான், பேச்சுலரே கஷ்டப்படுறேன், சரி வீடு வாடகை கொடுப்போம்னு சொல்லி நிறைய பேர் நல்லா உள்ளவங்களும் இருக்காங்க, ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டாவில் வந்ததுக்கு அப்புறமேல மேபி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையும் இதில் கண்டிப்பாக அவங்க சொல்லி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஒருத்தருக்காரு கூட்டு போன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ கண்டிப்பாக இனிமேல் ஸ்ரீ வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கோ நாளையோ கூட நடக்கலாம். கண்டிப்பாக சார். இந்த 2 நாளாக நிறைய விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்த்தாலும் எனக்கு பர்சனலாக அந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் போய் பாம்பேக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணதாலாம் ஒரு சில தகவல்களை பார்த்துருந்தேன்.
எதுக்கு இந்த மாதிரி உங்களால நல்ல விஷயங்களை பரப்ப முடியல, இருந்தாலும் இந்த மாதிரியான தகவல்களை ஏன் பரப்புறீங்க அப்படின்னு எனக்கு தோணி இருந்தது சார். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, முக்கியமா நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு அஃபெக்ட் ஆன ஏன் இவ்வளோ பேசணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான், நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசவே கூடாது. எப்போவுமே கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறவங்களும் சரி. பட் ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆயிட்டார் அவர். பட் அவர் என்ன சூழ்நிலை இருந்தால் ட்ரக் அடிக்டில் இருக்காரா, இல்லை என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கார், மனநிலை பாதிக்கப்பட்டாரா, எதனால் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அவர் கூட்டு வந்து ரெக்கவரி பண்ணி அவரை வந்து மீண்டெடுத்து நம்ம கொண்டு வந்து வர்றது தான் இப்போ நம்ம எல்லா பேருமே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவர் பாம்பே போனாரா டெல்லி போனாராங்கிற விஷயம் தெரியாது இல்லையா? பாம்பே போனால் எப்படி தெரியும் நமக்கு? அதை சும்மா பேசுறதுக்கு எல்லாம் பெண்ணாக மாறிய ஸ்டீல்லாம் போட்டாங்க சார் நேத்தே. இல்லை, அவருடைய வீடியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி அவருடைய என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப பேச முடியல. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் அப்படி தான் தோணுது, தெரியுது வேறு அதை. பட் அப்படி இருந்து பாம்பேக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா அவர் டாக்ஸி ஹேஷ்டேக்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. அவருடைய லெட்டர்லாம் அது பார்க்கும்போது தோணுது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு 2 நாளில் அவர் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வந்தாருன்னா அவர் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவர் ரெக்கவரி பண்ணலாம். மேக்ஸிமம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் வந்தாச்சு. அதை பட் எதுக்காக அவர் இந்த தள்ளப்பட்டாருக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 2018 12 இன்ட்ரோடியூஸ் ஆகிறார் வழக்கெண்ணில், வரிசையாக படம் பண்ணுறாங்க. 2018 படம் பண்ணுறாங்க, அது ஹிட், மாநகரம் சூப்பர் ஹிட்டு. 23 இருகப்பட்டு பண்ணுறாங்க. தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கார். அதை 10 வருடங்களுக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு தான் இருக்கார். நல்ல கேரக்டர் தான். திடீர்னு ஒரு 2 வருஷமாக தான் இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்படுறார். அப்படிங்கும்போது யார் தள்ளப்பட்டார்கள்? அதாவது இவராக போய் விழுந்தாரா, இல்லை பல பேர்னால அவர் அந்த குழியில் போய் விழுந்தாரா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் சோலோவாக தான் இருக்கார், தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கார், வேறு யாருமே கூட இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம பேசி அவர் கொண்டு வந்து அவர் மீண்டும் பழைய நடிகரை ஸ்ரீயா மாற்றணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். நீங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வெங்கி அவர்களுடைய பார்வையில ஸ்ரீ அப்படின்னா இந்த வீடியோ விஷயங்கள்லாம் தள்ளி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ரீ எப்படிப்பட்டவர் சார்? அதான் சார், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெரி நைஸ் பர்சன், பழகுறதுல ரொம்ப இனிமையானவர், ரொம்ப சத்தம் போட்டு பேச மாட்டார், சாஃப்ட் கார்னர், நல்லா ரிசீவ் பண்ணுவார், வந்தோன்னே ஒரு நட்பின் ரீதியாக பேசக்கூடியவர் அவர். அது நல்ல மனிதர் அவர். ஸோ நல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல துருன்னு இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவர் அவர். ஸோ அவரை வந்து ஸ்ரீராம் அவர் பேர் அதை. பட் வந்து அந்த சீரியலில் வந்தால் கூட ஆக்டிங் ஹீரோவானா கூட அவருக்குள்ளே வந்து டைரக்டர் ஆகிற ஆசை ரொம்ப நாள் இருந்தது. அது இப்போ ட்ரீம் வாரியரில் கூட ஸ்கிரிப்டெல்லாம் விட்டு நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு அவர். இப்போ அவர் மீண்டும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஆக்டிங் கூட டைரக்டராக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட அவருக்கு நிறைய வந்தாலும் வரலாம் மேபி. அதனால் எல்லா திறமையும் உள்ள டேலண்ட்டு பேசணும் அவர். பட் இப்படி ஒரு சூழ்நிலை போய் இப்போ வந்து நம்ம வந்து 2 வருஷமாக அவர் காணுங்கும் போது எல்லா பேரும் எங்கேயோ பிஸியாக இருப்பாங்க, ஏதோ இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம திடீர்னு வந்து இப்படி ஒரு வீடியோ வரும்போது பார்க்கும்போது தான் முந்தானத்து தான் நம்மளே பார்க்கும்போது ஷாக் ஆச்சு. உண்மையில அந்த வீடியோ பார்த்து ஸ்ரீ தானே எனக்கே டவுட் வந்தது எனக்கு. ஏன்னா ஒரு இப்போ நீங்கள் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மீசை இல்லாமல் ஸ்மார்ட்டாக ரொம்ப நீட் அழகாக இருப்பார். இதில் பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் மாதிரி ஒரு மீசை பெருசாக வச்சு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி விட்டு வேறு டோனில் இருக்கார். அப்புறம் தான் ஸ்ரீன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை பார்த்ததை. அதனால் வெரி நல்ல மனிதர், நல்ல நடிகர் சொல்கிறேன், நல்ல டெக்னீஷியன், எல்லா டேலண்ட் இருக்கிற வந்து ஒரு ஆள் தான் ஸ்ரீ. ஸோ அவர் மீண்டும் வந்தாங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்பாரு. கண்டிப்பா சார், சீக்கிரமா அவரும் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளுமே வந்து கடவுளை நிச்சயமா. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக நல்ல இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே நன்றி. நல்ல விஷயத்த சொல்லி ரெக்கவரி பண்ணி கொண்டு வரங்கிறது ஒரு வாய்ப்பு தானே இது. ஸோ நல்ல மனிதர், நல்லா திரும்பி வந்து அவர் திரும்பி நடிகராகவோ இல்லை அவருடைய எண்ணம் போல் ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டராகவோ ஆறுங்கிறதுக்கு உங்கள் சார்பாக நானும் வாழ்த்துறேன். மீண்டும் ரெக்கவரி பண்ணி வரணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி.